தப்பிச்சு வந்துருக்கு நினைக்கிறா பஞ்சவர்ண கிளிடா. அப்படியா? உன்னதாண்டா கூப்பிடுறா. இல்ல உன்னதாண்டா. ரெண்டு பேரே தான். பாலாட்டினீங்க பல்ல வச்சு கையில கொடுத்துறேன். ஆமா. யாரம்மா சொல்ற? வெறி நாயங்க. தனியா ஒரு பொண்ணு வந்தா லோலோலோலோன்னு பின்னாலே அலையறானுங்க. ஏன்பா இப்படி கலாட்டா பண்றீங்க? இப்ப தெரிஞ்சுதா? போங்க. போயிட்டாங்கம்மா. தேங்க்ஸ். தனியாவா வந்திருக்கிற? ரயில்வே ஸ்டேஷன் வர்றவ ரத கஜ துறக்க பதாதிகளோடு வரணுமா? எங்கம்மா போற? கல்கத்தாவுக்கு. கல்கத்தாவில எங்க? டெல்லிக்கு. கல்கத்தாவிலயா இருக்கு டெல்லி? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சதுனால தாமா கேக்குறேன். நானும் டெல்லிக்கு தான் போறேன். நீங்க போங்க, நான் பொம்பாய்க்கு போறேன். பொம்பாய்க்கா? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன சார்? பேசாம இப்ப புஸ்தகத்தை படிங்க. ஏமா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரல. ஒரு பொண்ணு உட்கார்ந்தா கேள்வி, நின்னா கேள்வி. சரி, இப்ப எங்கதான் போற? நான் என் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போவேன். டிக்கெட்? டிக்கெட் இப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட், ட்ரெயின்ல வித்தவுட் டிக்கெட். போதுமா? போதும். தோணதோணும். நானே கன்ஃபியூஷன்ல இருக்க, நடுவுல பேட்டி வேற. எஸ் சார். ஏமா ஏதா சாப்பிடுறியா? வேணும். ஐஸ் வாட்டர். பாய். நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கின். என்ன நீங்க எதிர்பார்க்கல? சரி போட்டோம். ராதிகா எங்க? இருந்தா நீ பாக்கலையா? நான் நினைச்சது சரியா போச்சு. நான் உங்களுக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல என் தங்கச்சி வாழ்க்கையை நிர்மூலமாக்க பாக்குறீங்களா? மூர்த்தி, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். எங்க குடும்பத்தை மானத்தோட வாழ வைங்க. நான் உங்க குடும்பத்துக்கு எதிரியா இருப்பேன்னு உன்னால எப்படி நினைக்க முடியும்? 1000 தடவை நீங்க என்ன அவமானப்படுத்தினாலும் உங்களை எல்லாம் அழ வைக்கிற காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். ராதிகா இப்படி தரிகிட்டு ஓடுறதுக்கு காரணம் குறைஞ்சபட்ச சுதந்திரத்தை கூட நீங்க அவளுக்கு கொடுக்க மறுக்கிறது. இரும்பு அடிச்சு வளைக்கிற மாதிரியா வெள்ள அடிச்சு திருத்த முடியும்? இப்படி சுதந்திரம் உரிமைன்னு பேசி பேசிதான் அவன் மனசை கெடுத்தீங்க. கடைசியில அவ தலையில தீராத பழி சுமையை தூக்கி வச்சுட்டீங்களே. What do you mean? ஜோனா, என்னால உன் தங்க ராதிகாவுக்கு இதுவரை எந்த கலங்கமும் ஏற்பட்டது கிடையாது. எனக்கு விளையாட பொம்மை வேணும்னா எங்க கூட்டத்துல எவ்வளவு கிடைக்கும். ராதிகாவை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜோனா, உன் அன்பு எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு வெளியேறல. என் கவலைக்கு ஒரு வடிகால தேடி போடணும். இந்த ஹிப்பி கொள்கை எனக்கு கை கொடுத்தது. கோலம்தான் மாறிச்சே தவிர மன கொந்தளி பாடங்களை. சோனா, உன்னை தவிர என் மனசுல எந்த தேவதையும் குடியேற முடியாது. சாரி மூர்த்தி, அவ மாசு இல்லாம இருக்கான்னு நீங்க சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. ஆமா, இப்ப உங்களுக்கும் தெரியாம எங்க போயிருப்பா? மூர்த்தி, உன் புது ஃப்ரெண்டா? புதுமையே இனிமேதான்ப்பா. Just seeing through, there is no film at all. ஆமா, உன் பழைய ஃப்ரெண்ட் ராதிகா இல்ல? அவ சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துல சினிமா ஹீரோயின் மாதிரி அம்போன்னு நிக்கிறானே. ஏன்? What happened to that girl? What happened to this girl? ஏமா, உன் பேர் என்ன? ரொம்ப லேட்டா கேக்குறீங்க. மிஸ் ராதிகா. டிக்கெட் சார், டைம் ஆயிடுச்சு. இப்போ லேட் பண்ணாம ஒரு முடிவுக்கு வா. இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீ எங்க கூட டெல்லிக்கு வரலாம். அங்க உனக்கு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த டிக்கெட் வாபஸ் பண்ணா உனக்கு ரீஃபண்டா பணம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீ வீட்டுக்கே போகலாம். अभी थोड़ी देर में प्लेटफॉर्म Make up your mind. Wish you good luck.
தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் 2 நிமிடங்களில் புறப்படும். மாமா, come in. உட்கார். Thanks, sir. பழம் சாப்பிடுமா? No, thanks. Don't be shy. சாப்பிடு. திருப்தியா சாப்பிடுறவங்களால தான் எந்த காரியத்தையுமே முழுமையா செஞ்சு முடிக்க முடியும். இது அனுபவம். மனைவியை நேசிக்கிறவனாலதான் வாழ்க்கையை பூரணமா ரசிக்க முடியும். இது சைக்காலஜி. எக்ஸ்கியூஸ் மீ. கதவு தாப்பால் போடுறது அவசியமா? பின்ன நம்ம தேசிய கொடியில அசோக சக்கரம் இருக்கிறதுனால அசோகன் காலம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? தாப்பா போடலன்னா தகர கோழியா இருந்தா கூட தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஏன் சார் நட்டையை கட்டுறீங்க? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 30 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த ட்ரெயினுக்குள்ளார இன்னும் வர சட்டைய கழட்டா கல்வி, பனியனை கழட்டா கல்வி. போர் அடிக்குதா? பேப்பர் இருக்கு, புஸ்தகம் இருக்கு, எல்லாம் படிய. என்னம்மா? எதுக்கு சாரி? சாரி. இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்க பகல் கனவு காண்றது சாதாரணம். இந்த கொஞ்சம் காபி சாப்பிடு. இந்த டச்சேஜ் பண்ணிக்க. நம்ம கம்பெனி மாடலுக்காக வாங்கினது.
ராதிகா, இந்த டெல்லிமா நகரத்துலதான் இந்தியாவின் சரித்திரம் உருவாக்கப்படுது. அதே மாதிரி இங்கேதான் உன் வாழ்க்கை சரித்திரமும் ஆரம்பமா போகுது.